ஷாதுலியா தரீகாவினுடைய இஹ்வான்கள் இருக்கிறார்கள், எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் தலைவராக, தரீகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சையதுனா ஷேக் குதுபுல் அஷ்ஹர் அஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மத்ஹபை பின்பற்றியவங்க தான். காதிரியா தரீகாவினுடைய தலைவராக திகழும் குதுபுல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் ஓதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மத்ஹப்வாதி. சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி மத்ஹப்வாதி, இமாம் கஸ்ஸாலி மத்ஹப்வாதி, இமாம் புகாரி மத்ஹப்வாதி, இமாம் முஸ்லிம் மத்ஹப்வாதி. யார் மத்ஹப் இல்லை? எல்லாரும் மத்ஹப்ல இருக்கிறாங்க. அத்துணை முஹத்திதீன்களும் அத்துணை முஸன்னிஃபீன்களும் மத்ஹபை பின்பற்றியவர்களாகத்தான் இருந்தார்கள். சங்கைக்குரியவர்களே, எனவே யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் வழமையாக செய்து வரக்கூடிய வலாயிஃப்கள், நாம் வழமையாக செய்து வரக்கூடிய திக்ர்கள், நாம் வழமையாக செய்து வரக்கூடிய வலீஃபாக்கள், ஔராதுகள், இவைகளையெல்லாம் நாம் விடுத்தால், நம்மிடமிருந்து அது விடுபட்டால் அது நமக்கு ஏற்பட்ட நஷ்டமும் பின்னடைவும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எனவே இதையெல்லாம் உங்களினுடைய ஆழ்ந்த கவனத்திற்கு கொண்டு வந்து செம்மையான வலிமையான இந்த தரீக்கத்தையும் மதுஹபுகளையும் நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். மதுஹபுகள் இல்லாமல் இறை சமூகத்தை அடைய முடியாது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை நான் இப்போது கையில் கூட கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அந்த வழி எந்த வழி? அந்த வழி எந்த வழி? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்களின் வழி. என்ன அப்படி சொல்லணும்? நேரான வழியை காட்டு, உன் வழி உனது நபி வழி என்று சொல்லியிருக்கலாமே. அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய வழி என்னும் பொழுது அது மதுஹபாகவும் இருக்கிறது, தரீக்கத்தாகவும் இருக்கிறது. நீ உன்னுடைய நிஅமத்துக்கும் அருளுக்கும் பொருளுக்கும் அன்புக்கும் பரிவுக்கும் பாசத்திற்கும் கனிவுக்கும் யாரெல்லாம் உத்தானவர்களாக ஆனார்களோ அவர்களுடைய வழிதான் எங்களுக்கு நேரான வழி, அதை எங்களுக்கு நீ காண்பி என்று நீங்கள் கேளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அவன் தான் கேட்க சொல்றான் நாதாக்களினுடைய வழியை. அவன் யார் மீதெல்லாம் நியாமத்து செய்தான் என்பதை சொல்லுவான் அல்லவா? மினன் நபியீன வஸ்ஸதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் எல்லாம் அதுல வர்றாங்க. எனவே தான் எல்லாரையும் நாம் கொண்டாடுகிறோம். எல்லாரும் சேர்ந்து நமக்கு தந்த இந்த மதுஹபினுடைய தரீக்கத்தினுடைய வழியை நாம் பின்பற்றுகிறோம். ஒத்தபி சபீல மன் அனாப இலைய, என்னளவில் யார் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான் அல்லாஹ். சொல்லவில்லையா? எவ்வளவு அழகாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஒமை யுஷாகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வத்தபி சபீல வயத்தபி சபீல வைத்தபி கைர சபீல் முஃமினீன் வல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம். யார் அல்லாஹ் அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடத்தை தருகிறார்களோ, சத்தியம் எது என்பது தெளிவானதற்கு பிறகு மூமின்களினுடைய வழியை தவறி அவர்கள் பின்பற்றுகிறார்களோ, மூமின்களினுடைய வழியை விடுத்து அவர்கள் வேறு எதையாவது பின்பற்றினால் அவர்களை நரகத்தில் நாம் நுழைப்போம் என்கிறான். மூமின்களுக்கு என்ன வழி? மூமின்களினுடைய வழி என்கிறான் அல்லாஹ். சபீல் மூமினின் யார்? அவர்கள் தான் இமாம்கள், இறைநேச செல்வர்கள், தரீக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய ஷேகுமார்களாகிய நாதாக்கள், இறையன்பை பெற்றவர்கள், இறை குருபை பெற்றவர்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, எனவே அத்தகைய அந்த பெருமக்களினுடைய வாழ்வையும் வழிவையும் அவர்கள் நமக்கு வடிவமைத்து தந்த அந்த பாதையையும் தான் நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். அது அல்லாமல் ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான் குர்ஆன்ல. சூரத்துல் ஆராஃப்ல 11வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை 8 வசனங்களை சொல்றான். இந்த வசனங்களை நீங்க உங்க கவனத்தில் கொண்டு வந்தா உங்களுக்கு சத்தியம் என்னங்கிறது லேசா புரிஞ்சிடும். தெரிந்த வசனங்கள். வலக்கது ஹலக்னாக்கும் சும்ம சவ்வர்னாக்கும், உங்களை நாம் படைத்து உங்களுக்கு உருவமைப்பு தந்து
மலக்குமார்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ், சும்ம குன்னாலில் மலாயிகத்து திஸ்லூலி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நீங்க எல்லாரும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குமார்களை பார்த்து சொன்னா எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. லம் யகும் மினஸ் சாஜிதீன், அவன் சுஜூது செய்யவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்துக், நான் உன்னை ஏவிய போது நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? நான் உன்னை ஏவினேன் அல்லவா சுஜூது செய் என்று, நீ ஏன் சுஜூது செய்யவில்லை என்று ஏவிய போது என்று கேட்டபோது அவன் சொன்னான், அன கைரம் மின்ஹு கலக்தனி மின் நார் வ கலக்தஹு மின் தீன். நான் அவரை விட மேலே. இந்த தக்கப்புர் அங்க வருது, பெருமை அங்கே வருகிறது. நான் அவரை விட மேல், என்னை நெருப்பிலிருந்து நீ படைத்து அவரை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். மண்ணை மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே விழும், நெருப்பை கீழ் நோக்கி பிடித்தாலும் அது மேல் நோக்கி எரியும். பெரிய மந்திக்கு பேசினாங்க அங்கே. மந்திக்கு பேச்சு, அவனுடைய பேச்சு ஆரம்பமே மந்திக்கா தான் இருந்திருக்கு, லாஜிக்கா தான் பேசினான். நெருப்பிலிருந்து படைத்தாய் என்னை, மண்ணிலிருந்து படைத்தாய். அதற்கு விளக்கம் தான் தக்கபுர். மண்ணை மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே வரும், நெருப்பை கீழ் நோக்கி பிடித்தாலும் அது மேல் நோக்கித்தான் எரியும். அப்பவே இந்த லாஜிக்லாம் பேசிட்டவன் இப்ப எப்படி பேசுவான்? அவனுடைய பிள்ளைகள் எப்படி பேசுவாங்க? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படிலாம் பேசுறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி அவன் சொன்னபோது கால ஃபஹ்பித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபஹ்ருஜி இன்னக மினஸ் சாகிரின். இப்படி எல்லாம் பெருமை பாராட்டுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. கீழே தொஞ்சி போ, இறங்கு கீழே என்று அல்லாஹ் இறக்கிவிட்டு சொன்னான், ஃபஹ்ருஜி இன்னக மினஸ் சாகிரின், சிறுமைப்பட்டவர்களில் நீ ஆகிவிடு. இங்க ரொம்ப கவனிக்கணும். அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வினுடைய கலாம். நீ சிறுமைப்பட்டவன் என்று சொன்னா பரவாயில்லை, என்ன சொல்றான்? ஃபஹ்ருஜி இன்னக மினஸ் சாகிரின், நீ சிறுமைப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவனாக கீழே இறங்குனா வேற யாரு? இப்லீஸ் ஒண்ணுதானே இருக்கான். சாகிரீன்கிறான் அல்லாஹ். யார் அந்த சாகிரீன்கள்? சரி, அது மாத்திரமல்ல, இனி வருது. கால, இவன் கேட்கிறான், அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன். கால அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன். கியாமத்து வரும் பொழுது மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு திருப்பி எழுப்பப்படும் வரை என்னை விட்டு வை. ஏன்னா அது வரைக்கும் அவகாசம் தான். எதுக்கு? நம்ம எல்லாம் விளையாட்டு பார்க்கறதுக்கு. அது வரைக்கும் எனக்கு அவகாசம் தான். அல்லாஹ் சொன்னான், கால இன்னக்க மினல் முந்தரீன், அவகாசம் தரப்பட்டவர்களில் நீயும் உண்டு. கால இன்னக்க மினல் முந்தர், நீ அவகாசம் தரப்பட்டவன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்படித்தான் விளக்கம் சொல்லுவாங்க, நேரம் அல்லாஹ்வுக்கே சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆக்கள் என்ன இப்படி சொல்லி இருக்கிறா, இப்படில சொல்லி இருக்கணும். மினல் முந்தர் என்றல்லவா இருக்க வேண்டும். மினல் முந்தரீன், அவகாசம் தரப்பட்டவர்களில் நீயும் இருக்கிறாய். உனக்கு அவகாசம் தரப்படுது. யாரு? இப்ப ஏதோ ஒண்ணு இருக்கங்க, அல்லாஹ்வுடைய கலாம் அல்லவா. எனவே இவன் மாத்திரமல்ல, அப்போதே இவனோடு ஒரு பெரிய குழு இருந்திருக்கு. இவனோட குட்டிகள், குடும்பம் ஒரு பெரிய லெவல் இருந்திருக்கு. ஒன்று, அப்படி விளக்கம் சொல்பவர்களும் உண்டு. இன்னொன்று, அவன் அல்லாத இன்னொன்றும் உண்டு. என்ன? நஃப்ஸ். நஃப்ஸ் அம்மாரா. நம்மை, அதைத்தான் தரீக்கத்தினுடைய ஷேഖ்மார்கள் உடைப்பதற்கு வழிவகை செய்தார்கள். தரீக்கத் அதை உடைக்குது. நஃப்ஸ் அம்மாரா அதை உடைக்குது. அதை பற்றியெல்லாம் பேச வேண்டும். நஃப்ஸ் அம்மாராவை எப்படி ஷேഖ்மார்கள், நாதாக்கள் உடைத்தார்கள் என்பதற்கு நீண்ட நெடிய செய்திகள், அற்புதமானது. இதயத்தை தஸ்கியத்து செய்யக்கூடிய தகவல்களை கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. அதுபோன்ற தகவல்களை பேச வேண்டும் என்றுதான் ஆசை. திரும்ப திரும்ப இந்த பாதைக்கே நாம் சேர வேண்டிய நிர்பந்தமும் நிலையும் இருக்கிறது. பேச வேண்டிய காலச்சூழல் அப்படியாகிவிட்டது. அல்லாஹ் அவனுடைய அருள் பெரும் கிருபையாலும் கருணையாலும் இதை மாற்றி நாம் மக்களுக்கு அடிப்படையில் அசலில் எதை பேச வேண்டுமோ அதை பேசும் பாக்கியம் மட்டும் நமக்கு தருவானாக. ஏன்னா அதுதான் சமுதாயத்திற்கு மிக உயர்ந்தது. இந்த சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்துவது. ஒரு சின்ன தகவலை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். சையதுனா அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஸவுஃபினுடைய பார்வையிலே சொல்லுவார்கள் இந்த செய்தியை. ஒரு மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய நஃப்ஸ் சொல்லுது, அபா யஸீத்,
40 ஹஜ்ஜி செஞ்சுட்ட நீ. எத்தனை ஹஜ்ஜி? 40 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிற. அதுவும் நடந்து போய் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிற. துனியால யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படின்ட்டு நஃப்ஸ் சொல்லுது. எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய மகான் நஃப்ஸ் அவங்கள கூட விட்டு வைக்கல பாருங்க. எவ்வளவு பெரிய தஸ்கியத்தும் எவ்வளவு பெரிய முஜாஹதா முராக்கபா இவைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகு மலையிலே கல்வத்தே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அபா யஸீத் 40 ஹஜ்ஜை நீ செஞ்சிருக்கிறான், நடந்து போய் செஞ்சிருக்கிறான், அந்த உலகத்தில் யாராவது செய்திருப்பார்களா என்று நஃப்ஸ் சொல்லுது. திடுக்கிட்டு போயிட்டாங்க. அவர்களுடைய உள் மனது விழித்துக் கொண்டது. டே நஃப்ஸே, என்ன கவிழ்க்கிறதுக்கா நீ பார்க்கிறா? இப்ப என்ன செய்யறேன் பார் என்று கீழே இறங்கினாங்க. இறங்கி கடை தெருவுக்கு வருகிறார்கள். இந்த கடை தெருவுனா தெரியாத பகுதி அல்ல, அவர்களை தெரிந்த, அவர்களும் எல்லோரையும் தெரிந்த அவர்களுடைய ஊர் பகுதி பிஸ்தாம். அந்த பகுதிக்கு வந்து சொல்லுகிறார்கள், மக்களே வாருங்கள் 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 என்று வர்றாங்க. என்ன பெரிய ஷேக்கு கூப்பிடுறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். என்ன? யாராவது எனக்கு ஒரு ரொட்டி துண்டு தந்தால், ஒரு ரொட்டி துண்டு, ஒரு பீஸ், இந்த ரொட்டி துண்டை தந்தால் நான் செய்த இபாதத்துக்களை எல்லாம் அவருக்கு நான் அன்பளிப்பு செய்து விடுகிறேன். ஒரு ரொட்டி துண்டுக்கு நான் செஞ்ச இபாதத்துக்கு அன்பளிப்புங்கிறாங்க. இருந்தவங்கெல்லாம் திகைக்கிறாங்க. என்ன இது? எவ்வளவு பெரிய பரிசுத்தமான மனிதர் இப்படி ஆயிட்டாங்க. ஒரு ரொட்டி துண்டுக்காக அனைத்து இபாதத்தையும் தருவார்களா? சில பேர் சொன்னாங்க ஹபல், அவர்களுக்கு இந்த மூலக்குழப்பம் ஏற்பட்டு போய்விட்டது. நல்லதான் இருந்தாங்க. சில பேர் என்னன்னு தெரியலையே, இப்படி பேசுறாங்கன்னு தெரியல, இதுல வேற ஏதாவது இருக்குமோ என்று யோசித்தார்கள். ஒரு மனிதர், ஒரு இளைஞர் வந்தார். பிடியுங்கள் ரொட்டி துண்டு, இந்தாங்க ஒரு பீஸ் ரொட்டி துண்டு தானே, பிடிங்க வாங்கினாங்க. அங்கனையே 2 ரக்காத் தொழுதாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு நான் செய்த அனைத்து இபாதத்துகளையும் நான் கொடுத்து விட்டேன், நீ சேர்த்து வைப்பாயாக, உன்னுடைய கிருபையால் கருணையால் சேர்த்து விடு என்று சொல்லி போயிட்டாங்க. கையில ரொட்டி துண்டு இருக்கு. ஏறி வந்த மலையின் மீது, இறங்கி வந்த மலையின் மீது திருப்பி ஏறுகிறார்கள். அவங்களுக்கு பின்னால் ஒரு நாயும் பின்னாலேயே போகுது. மேல போய் உட்கார்ந்தாங்க, ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது இந்த நாய் வாலாட்டிக்கிட்டே நிற்குது. இந்த ரொட்டி துண்டை பிச்சு பிச்சு அப்படியே போடுறாங்க. ரொட்டி துண்டு முடிஞ்சது. கையில அமலும் இல்லை, ரொட்டி துண்டும் இல்லை. நஃப்ஸை பார்த்து கேட்டாங்க, இப்ப எப்படி இருக்கிற நஃப்ஸு? எத்தனை வருஷம் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிற? எத்தனை ஹஜ்ஜி உங்ககிட்ட இருக்கு? நில், ஜீரோல இருக்கு. ஹஜ்ஜி மட்டும் இல்லை, உன்னிடத்தில் எந்த அமலும் இல்லை. அதற்காக விற்ற, நீ பெற்ற ரொட்டி துண்டும் உனது கையில் இல்லை. நீ ஒரு மிஸ்கீன். அதோடு அடங்கியதுதான் நஃப்ஸ். நஃப்ஸ் அம்மாரா இருக்கிறதல்லவா, ஒரு மனிதனை குஃப்ரிலும் கொண்டு சேர்த்து விடும், ஃபக்ரிலும் கொண்டு சேர்த்து விடும், ஆபத்திலும் கொண்டு சேர்த்து விடும். அதை உடைத்து நமது இதயத்தை செம்மையாக சமைத்து சங்கையான வழி நடப்பதற்கான வழிவகைகளை செய்தவர்கள் தான் நம்முடைய ஷேகுமார்களாகிய நாதாக்கள் தரீக்கத்தினுடைய வழியில். இன்றைக்கு எல்லாம் எனக்கு தெரிந்திருக்கிறது என்று சில பேர் பேசுறான். நான் எவ்வளவு பெரிய அமல் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுறான். பார்க்கிறோமா இல்லையா? என்ன அமல்? இப்லீஸ் செய்யாத அமலா? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவனுடைய தலை சுஜூதிலே கிடந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவனுடைய நிலை என்னானது? பல்லாமினுடைய நிலை என்னானது? அறிவாளிகளாக வாழ்ந்த பல அறிஞர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் எப்படி பிரட்டப்பட்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் எண்ணி பார்க்கணும். இந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கு தான் தரீக்கத்து ஷேக்மார்கள் தந்தாங்க. தரீக்கத்து எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வழிவகை. தரீக்கத்துங்கிறது பாத லேசான தரீக்கத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அற்புத பாதை அது. சொல்லும் செய்திகள் இன்னும் நிறைய இருக்கு. நான் பேப்பரா குறிப்பிட்டு வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு பக்கத்திற்கு நாம் தாண்டி போக முடியல. சங்கையானவர்களே, சொல்ல இந்த செய்திகள் எல்லாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பெருமக்கள் நமக்கு சொன்னார்கள், ஷேகுமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்தவைகள். கியாமத்து வரை எனக்கு நீ அவகாசம் தான். இப்லீஸ் கேட்கிறான், இந்த மக்களை நான் எதனால இவ்வளவு கேவலப்பட்டேன்? இந்த மக்கள்னால் தானே. ஆதமினுடைய முதுகிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய மக்களின் காரணத்தினால் நான் கேவலப்பட்டு போய்விட்டேன். قال فبما اغويتني لاقعدن لهم صراطك المستقيم. இங்க தான் அந்த முக்கியமான கிளைமாக்ஸ். கவனிங்க, அவன் என்ன சொல்றாங்கறத பாருங்க. இப்போ என்ன, நான் நாசமா போயிட்டேன்,
ஆனா அதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மனிதர்களை